ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 9/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, விநாசத்தின் நேரம் நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளம் என்னன்னு. பதில், விநாச நேரம் நெருங்கினால் நம்முடைய தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகும். இப்போது புது உலகின் ஸ்தாபனை, பழைய உலகின் அழிவு ஏற்பட போகிறது என்பது பலருக்கும் காட்சிகள் கூட கிடைக்கும். சந்நியாசிகள், ராஜாக்கள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும். எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார் என்பதை கேட்கும்போது அவரே சத்கதி அளிப்பார் என்றார் பலர் வருவார்கள். செய்தித்தாள்கள் மூலமாக பலருக்கு செய்தி கிடைக்கும். குழந்தைங்களாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி கொண்டே போவீர்கள். ஒரு பாபாவின் நினைவில் அதீந்திரிய சுகத்தில் இருப்பீர்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த நாடகம் ரிப்பீட் ஆவதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த உலகத்துல வரும்போது சுகம் கிடைக்கும். ஆத்மாக்கள் இந்த அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை போன கல்பத்திலேயே பெற்றனர். இப்போது மீண்டும் இந்த ஆஸ்தி ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. அவ்வாறு ரிப்பீட் ஆகும்போதுதான் சிருஷ்டி சக்கரமும் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. அனைத்தும் ரிப்பீட் ஆகிறது இல்லையா? எது முடிந்ததோ அது ரிப்பீட் ஆகிறது. அந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகிறது. ஆனால் அதில் மாற்றம் செய்ய முடியும். ஏதாவது வார்த்தைகள் மறந்துவிட்டார்கள் என்றால் பிறகு அதை உருவாக்கி போடுகின்றார்கள். அதற்கு பயாஸ்கோப் என்று பெயர். இதில் எதையுமே மாற்ற முடியாது. இது உருவாக்கப்பட்ட நாடகம்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், 2 சொத்துக்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சொத்து படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது. அவர் எல்லையற்ற தந்தை. பிரம்மாவிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறதா? பாபா இவர் மூலமாக புரிய வைக்கிறாரு. இவருக்கும் சொத்து கிடைக்குது. சொத்தை அடைந்து உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது கிடையாது. நீங்கள் இவரையும் நினைக்காதீங்கன்னு பாபா சொல்றாரு. இந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கின்றது. லௌகீக தந்தையிடமிருந்து தான் எல்லைக்குட்பட்ட, பரலௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சொத்து இரண்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. சிவபாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என்பது புத்தியில் இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைங்களாகி நாம் செய்யும் யாத்திரை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைத்தால் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. இதற்கு தான் நினைவு யாத்திரைன்னு பெயர். தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை அசரீரின்னு உணருங்க. இதில் தான் கடின உழைப்பு இருக்கின்றது. படிப்பிற்காக கடின உழைப்பு வேண்டும் இல்லையா? இந்த நினைவு யாத்திரையினால் நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாகின்றீர்கள். அவர்கள் உடல் மூலமாக யாத்திரை செய்கிறார்கள். இது ஆத்மாவின் யாத்திரை ஆகும். இது பரந்தாமம் செல்வதற்கான உங்களுடைய யாத்திரை ஆகும். பரந்தாமம் அல்லது முக்திதாமத்திற்கு உங்களை தவிர யாரும் இந்த முயற்சி இல்லாமல் செல்ல முடியாது. யார் நன்கு நினைக்கிறார்களோ அவர்கள்தான் போக முடியும். மேலும் உயர்ந்த பதவியும் அவர்களே அடைவார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம், அங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சத்யுகம் என்பது புது உலகம் என்பது புரிய வைக்கப்படுது. நிச்சயம் அங்கே அனைத்தும் புதியதாக, சதோ பிரதானமாக, மலிவாக இருக்கும். போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கின்றதுன்னு பாக்குறீங்க. வைர வைடூரியங்களின் பணம் நிறைய இருக்கின்றது. செல்வம் இருக்கின்றது என்றால் சுகமும் இருக்கின்றது. இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம், அங்கே ஒப்பிட முடியாது. இவ்விடத்தின் விஷயங்கள் அங்கே மறந்து போகும். இது புது விஷயங்கள் ஆகும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகள் யாரை வெளிப்படுத்த வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா குழந்தைங்களாகிய உங்களிடம்தான் பேசுகிறார். முன்பு அனைவரையும் சந்தித்தார், அனைவரிடமும் பேசினார். இப்போது செய்து கடைசியில் யாரிடமும் பேசுவதில்லை. குழந்தைகள் அப்பாவை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? குழந்தைகள் தான் படிக்க வைக்க வேண்டும். குழந்தைங்களாகிய நீங்கள் பலருக்கு சேவை செய்து அழைத்து வர்றீங்க. இவர்கள் பலரை தனக்கு சமமாக மாற்றி அழைத்து வருகின்றனர் என பாபா புரிந்து கொள்ளுவார். இவர் பெரிய ராஜாவாக மாறுவார், இவர் சிறிய ராஜா ஆவார். நீங்கள் ஆன்மீக சேனையர். அனைவரையும் ராவணனின் சங்கிலியில் இருந்து விடுவித்து தன்னுடைய அமைப்பில் அழைத்து வர்றீங்க. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு பலன் கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க.
நெக்ஸ்ட், யார் நம்முடைய தர்மத்திற்கு வருவார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த மாதிரி படங்கள் வேறு எந்த பள்ளியிலும் காண்பிக்கப்படுறது இல்லைங்கிறாங்க. இது ஆன்மீக படிப்பு. ஒவ்வொரு நாளும் மேலும் படங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை மனிதர்கள் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளுவார்கள். ஏணி படம் மிகவும் நன்றாக இருக்கின்றது, ஆனால் தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் அவர்களுக்கு புரியாது. யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு அம்பு பாயும். நம்முடைய தேவதா தர்மத்தின் நிலையாக இருக்கிறார்களோ அவர்களே வருவார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் ஒரு பொழுதும் பசியில் இறக்க மாட்டார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே மனதில் இடம் பிடிப்பார்கள், சிம்மாசனத்தில் அமருவார்கள். இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் இருப்பீர்கள். உலகிலோ ஐயோ ஐயோ என்ற குரல் நிறைய கேட்கும். இரத்த நதிகள் கூட பெருகும். சக்திசாலியான சேவையாளர்கள் ஒரு பொழுதும் பசியில் இறக்க மாட்டார்கள். ஆனால் இங்கேயே நீங்கள் வனவாசத்தில் இருக்க வேண்டும். சுகம் அங்கே கிடைக்கும். கன்னியாவை வனவாசத்தில் அமர வைக்கிறார்கள் இல்லையா? மாமியார் வீட்டிற்கு சென்று நிறைய அணிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் மாமியார் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்ற பெருமிதம் இருக்கிறது. அதுவே சுகதாமம் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.